நம்ம படம்லாம் பார்ப்போம். அது பார்த்துட்டு நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்து கோவம் வரும், அழுக வரும், பயம் வரும், இதெல்லாம் வரும். பட் ரொம்ப ரேர் கேசஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நம்மளை வேறு மாதிரி திங்க் பண்ண வைக்கும் அண்ட் நம்மளை லைஃபே புரட்டி போட்டுரும். ஸோ அந்தமாரி ஒரு படம் தான் வந்து 1999 வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு படம். அந்த படம் வந்ததுக்கப்புறம் என்னோட பர்சனல் இமெயில் வந்து ரெகுலர்னு வச்சுட்டு இருந்தது வந்து நான் நியோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபேன் பாயாக அந்த படத்தை நான் பார்க்கல. அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் எப்படி வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இல்லை ஏதோ சரியில்லை, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சரியில்லை அப்படின்றது அந்த கேரக்டருக்கு தோணிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து அவன் கண்டுபிடிப்பான். அதே மாதிரி எனக்கும் வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு எப்பப்போ தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஐ திங்க் மேபி தட்ஸ் அ ரீசன் ஐ காட் கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர் வி லிவிங் இன் அ சிமுலேஷன் பார்த்தலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மந்த் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்து லைஃப்பை மாற்றணும். ராகுல் லைஃப்பில் வந்து ஒரு லைஃப் பெருசாக சாதிக்கணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும், என் பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் கிரியேட் பண்ணணும், ஆம்பிஷனாக இருக்கிற நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். எப்படி நான் ரிஸ்க் எடுக்கிறது, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த பயம் இருக்கும். இந்த மந்த் வந்து we going to take the first step. உங்களுக்காக நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். we all going to be part of this journey and நம்ம எல்லாருமே நிறைய லேர்ன் பண்ண போகிறோம். we all going to grow. Stay tuned and let's join together and grow. அதே மாதிரி எக்ஸ்பர்ட் as a டாக்ஸில் வந்து நிறைய பாட்காஸ்ட் போயிட்டுருக்கு. செக் இட் அவுட், இட் will be useful for you. ஸோ இப்போ இந்த சிமுலேஷன் தியரி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ரியல் வேர்ல்டில் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிறோம். GTA மாதிரி நம்ம ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பட் அதுக்கு உடனே வந்து நம்ம நிறைய பேர் யோசிக்கிறதுனா அதெல்லாம் எப்படி ராகுல், நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் ரியலாக இருக்குது, இது என்ன ஃபேக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்து இது சாலிடாக இருக்குது, இது ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை நான் தொடுறேன், பட் இது தொடுறதை வந்து எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னோட நர்வஸ் சிஸ்டம் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகுது, டேட்டாவை எடுத்துகிட்டு போகுது, அது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக எடுத்துகிட்டு போய் என் பிரெயினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக தான் கொடுக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு சேம் அஸ் ஏ கம்ப்யூட்டரில் வந்து ஒரு கேம் விளாடுறீங்க, ஒரு வேலையை செய்கிறீங்க, ஒரு மவுஸ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் எடுத்துகிட்டு போகுது, பிட் வேல்யூ தான் எடுத்துகிட்டு போகுது, 101010 சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போய் அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து செய்யுது. எக்ஸாக்டாக சேம் மெத்தட் தான் நம்ம பிரெயினும் யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கவனிச்சிங்கன்னா இது மெட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொட்டு மட்டும் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணல, இதை நான் கீழே வச்சுட்டு பார்த்தா கூட வந்து இதை நான் மெட்டல்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ அப்போ எதை வச்சு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அகெயின் வந்து கம்ப்யூட்டர் விஷன் எப்படி வேலையை செய்யுதோ அதே மாதிரி இதை நான் பார்க்குறேன், ஸ்பேஷியலாக விஷுவலாக இதை அனலைஸ் பண்ணுறேன், 3D 2D இமேஜாக வந்து அனலைஸ் பண்ணுறேன். அனலைஸ் பண்ணி இது வந்து ஓகே பேஸ்ட் ஆன் த ஷைன் டெக்ஸ்சர், இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு மெட்டல் அப்படின்றத நான் வந்து அகெயின் ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் அதை போய் என் மைண்டுக்குள்ளார சொல்லுது. நான் செய்கிற எல்லா விஷயமும் சாப்பிட்ற சாப்பாட்டோட டேஸ்ட்லேருந்து டெக்ஸ்சர்லேருந்து கலர்லேருந்து ஸ்மெல்லுலேருந்து எல்லாமே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி என் பிரெயினில் போய் தான் வந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த எனக்கு பிரியாணி டேஸ்ட் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னு, பட் அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும், அந்த பிரியாணி டேஸ்ட் இதுதான் பிரியாணி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு வந்து என் நாக்கு வந்து கெமிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அதை திரும்ப என் பிரெயினுக்கு போகிறப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக தான் போகுது. இது எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் செய்கிற வேலை மாதிரியே தான் செய்யுது. ஹவு குட் ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் நாட் இன் அ சிமுலேஷன்? பட் முதல்ல வந்து அதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிமுலேஷனில் இருக்கிறோமா இல்லையான்ற டவுட் எனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்க கைஸ். இந்த மேட்ரிக்ஸ் படம் 1999 வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் 93, 94 அந்த டைமில் வந்து திருச்சியில் வந்து நாங்கள் அவுட்டரில் வந்து ஒரு வீடு வாங்குகிறோம், நாச்சிக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் வந்து வயலூர் போகிற வழியில் ரோடே எம்டியாக இருக்கும், ஒரு மரம் இல்லை, அதை தாண்டின உடனே இந்த பக்கம் ஒரு 5-6 வீடு இருக்கும், ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு 5-6 வீடு, ஒரு கடை. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ்கின் பாண்ட் புக்கில் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் எல்லாமே வந்து குட்டியாக ஒரு சின்ன குரூப் ஆஃப் பசங்க அவங்க கூட போய் கிரிக்கெட் விளையாடுறது, பட்டம் விடுறது, திரும்ப வந்து போட்டு செய்கிறது, ஹெலிகாப்டர் செய்யறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, இவ்வளோ தான் என் லைஃப் அங்கே அவ்வளோ தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா நான் வந்து மொட்டை மாடியில் அதேமாரி எங்களோட கட்டசவரில் உட்காந்துட்டு நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அண்ட் எங்களோட தெருவோட என்ட்ரன்ஸை நான் பார்த்துட்டே இருப்பேன் அந்த டைமில். ஏன்னா அந்த டைம் வந்து அங்கே போகிற பஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். யாராவது ஒருத்தங்க அப்பப்போ பைக்கில் போவாங்க, ஒரு பஸ்ஸு போகும், இவ்வளோ தான் நடக்கும். அப்போ வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். சில நேரம் வந்து நான் பார்க்காத டைமில் பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் தெருவில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி நடக்காது. யாரும் வந்து அந்த சாமான் வைக்கணும், கீரை வைக்கணும், மீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரமாட்டாங்க. பட் எப்போல்லாம் உட்காந்து நான் பார்த்துட்டே இருக்கிறனோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு இது சிமுலேஷன் தெரியா அது இதுன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பிஹேவியராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நான் ஆஸ்திரேலியாவுக்கு வரேன். ஒரு குவைட்டான ஒரு சபப்பில் இருக்கேன். அந்த ரோட்டில் வந்து ஒரு ஆக்டிவிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலையே இருக்காது. அந்த ரோட்டு வழியாட்டி யாரும் போகணுன்னு கூட ஒரு வேலையும் இருக்காது. ஸோ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துட்டு ஜன்னல் வாட்டி உட்காந்துட்டு படிச்சுட்டு அந்த வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து அந்த கார்லாம் ஸ்லோவாக போகும், அதே கார் திரும்ப அன்றைக்கே 2 தடவை போகும், 3 தடவை போகும். ஸோ அந்தமாரி சில விஷயம் திரும்ப வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ரெப்படேட்டிவாக
நடக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்போலாம் தோணும், டக்குன்னு போய் இறங்கி நின்று அந்த கார் நிறுத்தி சொல்லி, நீ எங்கேருந்து வர, நீ என்ன பண்ணுற, நீ எதுக்கு இப்போ இந்த ரோட்டில் போகிற, இப்போ நீ போய் என்ன பண்ணுற. அது காலங்கத்தில் வேலைக்கு போகிறது ஓகே, ஈவினிங் வரது ஓகே, பட் நடுவில் ஒருத்தர் வந்து டெய்லியும் வந்து ஒரு 2 தடவை 3 தடவை எதுக்கு போவார், அவருக்கு என்ன வேலை அப்படின்றத யோசிக்கிறப்ப, வாட் இஃப் தேர் அன் என்பிசி. ஒரு கேமில் வந்து நீங்கள் விளையாடுறப்ப யூ ஆர் த மெயின் கேரக்டர். ஸோ உங்கள் கூட வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு மல்டிப்ளேயர் என்வரான்மெண்ட்டில் விளையாடுறப்ப தெர் வில் பி ஃபியூ மெயின் கேரக்டர்ஸ். பட் அதை தவிர வந்து ஒரு க்ரௌட் அட்மாஸ்பியர் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய என்பிசி இருக்கும், நான் பிளேயிங் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் வேலை வந்து ஏதோ ஒரு வண்டியை ஓட்டிட்டு போகிறதோ, நடந்து போகிறதோ, இல்லை சும்மா நின்றுட்டு இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்ட்டு ப்ரோக்ராம் பண்ண சில விஷயத்தை அதுங்க செஞ்சுட்டே இருக்கும். வேறு எதுவுமே பெருசாக பண்ணாது. இப்போ கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த தெருவில் வந்து காலையிலேருந்து இப்போ மணி வந்து 11 மணி. ஸோ இது வரைக்கும் வந்து எந்த ஒரு வண்டியும் போகல. இப்போ நான் அந்த பிளைண்ட்ஸ்லாம் திறந்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்கள் என்னோட வீடியோவில் கூட பாருங்கள். இப்போ நம்ம பேசுகிற ரெக்கார்ட் பண்ணுற 8-10 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு வண்டியும் கிராஸ் ஆகாது. வேறு இந்த பிளைண்ட்ஸை திறந்து வச்சேன் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து வண்டி கிராஸ் ஆகும். இந்த பிளைண்ட்ஸ் இப்போலாம் நான் க்ளோஸ் பண்ணுற ஒரு ரீசனே அதுதான். பிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணனா வண்டி போயிட்டே இருக்கும், எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும், அண்ட் டக்குன்னு வந்து நான் பேசுகிற அந்த ஃப்ளோ கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ இதை வந்து இதெல்லாமே வந்து இட் குட் பி மை ஓன் அசம்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப, இப்போ வந்து சிமுலேஷன் தியரி வந்து ஒரு யூனிவர்சிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 ஸ்லிட் இருக்குது, 2 ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாட்டி வந்து லைட்ஸை வந்து பாஸ் பண்ணுறாங்க. லைட்னா ஃபோட்டான்ஸ் வந்து பாஸ் ஆகுது. அது ஃபோட்டான்ஸ் பாஸ் ஆகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, 2 ஓட்டோ வழியாட்டி வர ஃபோட்டான்ஸ் வந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 காலம் ஆஃப் லைட் ஃபோட்டான்ஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து லார்ஜ் ஆகிட்டே இருக்குது. மொமெண்ட் வந்து சயின்டிஸ்ட் வந்து திரும்பி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பிகம்ஸ் லைக் அ வேவ். ஸோ அது வந்து 2 ஸ்லிட் மட்டும் பின்னாடி ஃபார்ம் ஆகாமல் ஒரு மல்டிபிள் ஸ்லிட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. திரும்ப அவங்க பார்க்குறப்ப திரும்ப 2 ஸ்லிட் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் மைண்ட் ப்ளாகிங் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா, லைட்டுக்கு வந்து நம்ம பார்க்குறது எப்படி தெரியுது, இந்த கொஷனுக்கு வந்து இன்னும் வந்து தெர் இஸ் நோ ஒன் ஹேஸ் காட் அன் ஆன்சர். ஒரு லைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் ஒரு கான்ஷியஸ் பீயிங் கிடையாது, அது ஒரு நாயோ பூனையோ கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்க்குறப்ப லைக் ஹவு கம் இட் நோஸ் தட் வி ஆர் வாட்சிங், அதோட பிஹேவியர் ஏன் சேஞ்ச் ஆகுது, நம்ம பார்க்குறப்ப அதோட பிஹேவியர் ஏன் சேஞ்ச் ஆகுது, இஸ் நோஸ் லைக் நம்மளுக்கு நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ நிறைய பொருள் நம்ம சுற்றிட்டு இருக்கிற பொருள், டிவி, மரம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம அதுங்க கூட கனெக்ஷன் கிடையாது. they don't have a conscious, they are not watching us அப்படின்ட்டு. பட் டெக்னிக்கலாக வந்து there is something else beyond us. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்னோட ரிலிஜன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ரிலிஜனுக்கும் சிமுலேஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அந்த கான்செப்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் அப்படின்றது வந்து மக்கள் வந்து அது ஒரு நம்ம ஒரு மூட நம்பிக்கைன்னு ஒன்று வச்சுக்கலாம். கடவுள்ன்ற கான்செப்ட் கூட இல்லாமல் கூட இருக்கலாம். பட் அந்த கான்செப்ட் ஆஃப் ப்ரேயரை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் இந்த சென்ஸ் வந்து ஒரு கோயின்சிடென்ட்லாம் கூட நடந்திருக்கும். பட் அந்த ஒரு கோயின்சிடென்ட் நடந்தது வந்து பீப்புள் ஹஸ் காட் அந்த ஒரு விஷயத்தினால ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகுது. அதனால தான் மக்கள் வந்து இன்னும் ஆண்டாண்டு காலமாக வந்து இன்னும் ஒரு ப்ரேயர் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு விஷயம் வந்து நடக்கவே நடக்கலை அப்படின்னா அதை எதுக்கு நம்ம செய்யணும், அது செய்கிறதுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? என்னதான் மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அதே மூட நம்பிக்கை வந்து இங்கே இந்தியாவில் பிறந்த ஹிந்துஸ்க்கும் இருக்குது, மிடில் ஈஸ்ட்டில் பிறந்த முஸ்லீம்களும் இருக்குது, அண்ட் கிறிஸ்டியன்ஸ்க்கும் இருக்குது. இவங்க ஒருத்தவங்களுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்தமாரி ஏதோ ஒரு ப்ரேயர், இதை நம்ம ப்ரேயர் பண்ணோன்னா இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அப்போ வந்து அந்த ப்ரேயருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. அவங்க கடவுள்னு சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் வந்து கடவுள் இல்லைனாலும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளோட தாட் ப்ராசஸ் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு வெர்ஷன் ஆஃப் தட் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1982 வந்து இந்தியா வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணுச்சு. ஸோ அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணுறப்ப வந்து அந்த பிளேயர்ஸ் ரெஸ்ட் ரூமில் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் போய் நின்றுக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. எதுக்கு அது ஒரு சில்லியான ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, தே ஆர் ட்ரைங் டு பெண்ட் த ரியாலிட்டி. ஸோ இது வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் நடக்கல. அந்த மாதிரி லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்மளே கூட சொல்லுவோம், இந்த சேரில் உட்காந்து எனக்கு ராசி, இப்போ நம்ம இந்தியா வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்செப்ட் ஆஃப் லைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு கேமில் அப்ளை பண்ணால் கூட ஒரு 10 பேர் ஒரு கேமில் பார்க்குறதுக்கும் ஒரு 100 பேர் பார்க்குறதுக்கும் 1 லட்சம் பார்க்குறதுக்கும் வந்து அந்த விளையாடுற பிளேயர்ஸ்க்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் தெரியாது. அவங்களுக்கு வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த கேமோட அவுட்கம் வந்து மாறும் அப்படின்றது தான் வந்து இந்த லைட் தியரி வந்து அந்த சிமுலேஷனில் வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா அது நடக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு தெரியாது 10 பேர் பார்க்குறாங்களா 10 கோடி பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் 10 பேர் பார்க்குறதுக்கு ஒரு ரிசல்ட் வருது, 10 கோடி பேர் பார்க்குறதுக்கு ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்றது தான் என்னோட வியூகம் அப்படின்றது தான். இந்த கான்செப்ட் ஆஃப் பிக் பேங் என்ன சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த காலத்தில் வந்து சிஆர்டி டிவி இருக்குது, பழைய காலத்து டிவிலாம் இருக்குது. அதை நீங்கள் ஆன் பண்ணுறப்ப கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன புள்ளியிலிருந்து அப்படின்னும் அப்புறம் வந்து நிறைய டாட்ஸாக வரும். அதுக்கப்புறம் அந்த டிவியில் பிக்சர் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு சிமுலேஷனில் இருக்கிறோம் அப்படின்னா
ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்குள்ளார நம்ம ப்ரோக்ராமாக நம்ம ரன் ஆகிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க்குள்ளார இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹார்ட்வேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் இருக்கும், அப்கிரேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பிக் பேங்ன்றது அப்படின்றது வந்து நம்ம யூனிவர்ஸோட ப்ராப்ளி த ஓல்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தி ஹார்ட்வேராக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆன் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த பிக் பேங் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்துருப்போம். அண்ட் இப்போ கூட வந்து அந்த மிஷின் ஆஃப் பண்ணிட்டு அவங்க திரும்ப ஆன் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப மேபி இன்னொரு பிக் பேங் கூட திரும்ப பார்க்கலாம். இது ஜஸ்ட் சும்மா என்னோட தியரி தான். அது இஃப் யூ ஆர் லிவிங் இன் ஹார்ட்வேர் அப்படின்னா வந்து தேர் ஷுட் பி சம் லிமிடேஷன்ஸ் இன் டு த மெட்ரிக்ஸ். கேமில் எப்படி வந்து ஒரு புல்லட்டோட ஸ்பீட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அண்ட் விண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், கிரவுண்டில் வந்து எவ்வளோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எக்ஸாக்டாக டு அ நம்பர் டிஃபைன் பண்ணி அதுபடி தான் அந்த ஃபிசிக்ஸ் படி தான் கேம் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தானே ரியல் வேர்ல்டு இருக்குது. ஸோ நம்ம வேர்ல்டுலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்பீட் வந்து லைட். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ஹார்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கிறோன்னா we know for sure that nothing is faster than light அப்படின்றப்ப வந்து தென் அந்த ஹார்ட்வேரோட ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து மேக்ஸ் ஸ்பீட் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். மேபி அதுக்கு மேலே ஒரு டாலரன்ஸ் இருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம டிஸ்கவர் பண்ண வரைக்கும் வந்து we are in a simulation. அந்த சிமுலேஷன் வந்து ஒரு ஹார்ட்வேரில் ரன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஹார்ட்வேரோட மேக்ஸ் கெப்பாசிட்டி வந்து லைட்டோட ஸ்பீட் என்னவோ அதுதான் அந்த ப்ராசஸிங் ஸ்பீட். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா we will be able to reverse time, can actually unreveal the mysteries of the simulation அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கலாம், நாசிஸ் வந்து வேர்ல்டு வார் 2ல பிஸியாக ஒரு பக்கம் சண்டை போட்டுருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் வந்து போய் நிறைய ரிலீஜியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு நிறைய அக்கல்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து இட் இஸ் டு பெண்ட் ரியாலிட்டி, இட் இஸ் டு அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தே ஹேவ் அ பிலீஃப். ஒரு பக்கம் வந்து அட்லாண்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கணும், நாங்கள் தான் சுப்பீரியர் ரேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலுமே இன்னொரு பக்கம் வந்து லைக் சே ரைடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி விஷயத்தெல்லாம் வச்சு தே டிட் சம் ரிசர்ச். அதுலேருந்து ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை வந்து தே ட்ரைங் டு டேப். இன்னொரு பக்கம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எஜிப்ஷியன் மம்மீஸ்ல வந்து எல்லாருமே வந்து ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மேலே ஏன் அவ்வளோ சீரியஸாக இருந்தாங்க, அதுக்காக அவ்வளோ செலவு பண்ணாங்க, அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பெரிய பெரிய பிரமிட் கட்டினாங்க எல்லா ஊர்லேயுமே. வை த ஆஃப்டர் லைஃப் வாஸ் லைக் பீப்புள் டுக் இட் ஸோ சீரியஸ்லி? பிகாஸ் ஐ திங்க் ஆஃப்டர் சிமுலேஷன் வந்து தெர் இஸ் அன் ஆப்ஷன் தட் த கான்ஷியஸ்னஸ் கேன் பி ரீலோடட் சம்வேர். மேபி we'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support. Cheers.